இருக்கேன்னு பல பேர் அவங்க வீட்டுல போய் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல கொஞ்சம் அப்போசிஷன் இருக்கும், இதெல்லாம் வேண்டாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. பழக்க எல்லாருக்கும் அந்த ஹேபிட் வந்துடும். கிச்சன்ல பல டப்பாக்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த எதிர்த்தாப்புல இருக்க ஷெல்ஃபு அந்த ஷெல்ஃபு எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. அதை கொஞ்சம் மெடிகுலஸா ஃபாலோ பண்றேன். இதனுடைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால யாரு ஏதாவது ஒரு மாதிரி சொன்னா கூட அதை பத்தி பெருசா எடுத்துக்காத சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பண்ணிடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. புதுசா இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஈஸியா என்னென்ன எந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தயவுசெய்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இதெல்லாம் ஜப்பான்ல அந்த டெக்னிக்கல் நான் கத்துட்டு மட்டும் அதோட விட்டுல அது லைஃப்ல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறேன். அதனால நல்லது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லது நடக்கும்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணேன். ஒவ்வொரு வீட்லயும் என்னன்னா நம்ம தொடர்ந்து ஏதாவது செய்யும் போது கூட லேடிஸுடைய சப்போர்ட் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. நம்மளா ஜென்ஸா எதுவுமே சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி நான் வீட்டில் கிளீன் பண்ணும்போது மாசத்துக்கு ஒரு தடவை கிச்சன்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு எல்லா கபோர்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஷெல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு கூடவே இருந்து நாங்கள் 2 பேரும் செய்வோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சண்டே ரெகுலரா வச்சுட்டு இருக்கோம். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே 2 பேரும் சேர்ந்து அதை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல வச்சிருவோம். இது கொஞ்சம் 2 நாள் டிலே ஆனா கூட ஞாபகப்படுத்துவாங்க, உடனே பண்ணிடணும் அப்படின்னு. அதே மாதிரி கிச்சன்ல ஒவ்வொரு பொருளும் என்ன இருக்குன்னு ஒரு டப்பாலையும் எழுதி ஒட்டியிருக்கேன். அது ஒரு பேப்பர் கிழிஞ்சிருந்தா கூட இதுல 2 கிழிஞ்சு இருக்க, நான் இதை கிளீன் பண்ண அந்த டப்பாவை அதனால நானே எடுத்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷா எழுதி வாங்கிட்டு போய் அந்த இடத்துல ஒட்டிடுவாங்க. இது கிச்சனுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல எந்த பொருள் ஒரு டிஸ்டர்ப்டா இருந்தா கூட நீங்க எடுத்தா யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சிருங்கன்னு எனக்கு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு இப்போ. அதனால நானும் அதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதான் ஒரு சக்சஸ் வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாட் ஓன்லி கிச்சன், மற்ற எல்லா ஏரியாவும் மேல ஒட்டரை இருந்தா கூட ஒட்டரை கொஞ்சம் இருக்க அதை கொஞ்சம் பார்த்து அடிச்சுடலாமே, தள்ளி இல்லாம நம்மளே கொஞ்சம் அப்படின்னு அவங்களும் இன்வால்வ் ஆகி செய்வாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால்தான் எல்லாமே ஜென்ரலா நம்மளால சுத்தமா வச்சுக்க முடியுது. இது எல்லார் வீட்லயும் நீங்க இன்னும் 2 பேர் சேர்ந்து செய்யும் போது சக்சஸ டேஸ்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே ஓரளவு சுத்தமா இருக்கணும் எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். அதனால இது அப்படியே அவர் பழக்கப்படுத்தினால எனக்கும் அப்படியே ரத்தத்தில் எழுதிட்டு கிளீன் பண்ணி டிவி வேண்டாத இருக்க எங்களோட எடுத்து போடுறது, வீட்டுக்கு வேண்டாத சாமான் சேர்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஓரளவு நீட்டா இருக்கு. யார் வந்தாலுமே சொல்லுவாங்க, நீட்டா இருக்கு உங்க வீடு, ஒரு சாமான் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப தேங்க்ஸ் சார்.